ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான சன்னா சாலட் தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஹோல் நைட் ஊற வச்சுருக்கிற சன்னா எடுத்திருக்கேங்க. இப்போ இதை குக்கரில் நல்லா வேக வச்சிடலாம். இதை நல்லா 2 or 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சுருவோம். கொஞ்சம் உப்பும் இது கூடயே ஆட் பண்ணிப்போம். ஸோ நல்லா சேர்ந்துடும். இப்போது இதை அடுப்பில் வச்சு ஹையாக ஒரு விசில் வந்தோன்னே சிம்மில் வச்சு 10 to 15 minutes வேக வச்சுருவோம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வேகும். ஃபஸ்ட்டு அம்மா என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துக்கிறேன், சரியா? என்னெல்லாம் இருக்குதுன்னு நம்ம காட்டினோன்னா நல்லாயிருக்கும். எல்லோரும் அதை போடலாம். இப்போது இதுக்கு தேவையானது நல்லா சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுப்போம். சின்ன வெங்காயம் தான் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஒரு தக்காளி, கொஞ்சம் மாங்காவும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மாங்காய் எதுக்காக சேர்க்குறோன்னா, குழந்தைங்க டெய்லி சன்னா கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் வெரைட்டி பண்ணணுன்னா மாங்காய் ஃப்ளேவரில் எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அதோடு நம்ம வேலை முடிஞ்சிடும். ரொம்பவே சிம்பிள். ஸோ இது கூட இப்போது ஃபஸ்ட்டு மாங்காய் ஆட் பண்ணிப்போம். இது மிக்ஸ் பண்ணி உடனே சாப்பிட்டா தான் இதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இல்லாட்டினா தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே சன்னாலாம் அவிச்சு வச்சிட்டோன்னா, எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோன்னா, எப்போ சாப்பிட போகிறோமோ அந்த நேரத்தில் வித்தின் 1 or 2 minutes நம்ம மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். இப்போ இது கூட சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிடுவோம். இது ஜஸ்ட் 1 or 2 minutes வேலை தான். என் பையனோட ஹெல்ப்னால எனக்கு கொஞ்சம் டைம் பெருசாக போயிட்டுருக்கு. இது கூட தக்காளி ஆட் பண்ணுவோம். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இது கூட பெப்பர். உங்களுக்கு சாட் மசாலா ஃப்ளேவர் பிடிக்கணும், அதுவும் ஆட் பண்ணலாம். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால அதை ஆட் பண்ணலை. இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க. இப்போ நல்லா ஜென்டிலாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். என் பையன் தான் மிக்ஸ் பண்ணணும்னு கேட்டுட்ருக்கான். சரி, அவன் மிக்ஸ் பண்ணட்டும். போடு. சரி, அவங்க மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு கிடச்ச மிச்சம் மீதியாக எடுத்தாச்சு. இது கூட இப்போ நிறைய மல்லி இலை போட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான சன்னா சாலட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் டெய்லி சன்னா ஒரு குத்தாவது சாப்பிட்ணும் அப்படின்னு வச்சு டெய்லி சன்னா எப்படியாவது செய்யுங்க. இதில் ப்ரோட்டீன் அவ்வளோ இருக்குது. ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப எனர்ஜி கொடுக்கும். நான் இதை டெய்லி போய் சன்னா சாப்பிட்றதுனால எனக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியுது. எனர்ஜி லெவல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.